ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி பாட். இன்றைக்கி ஒரு அட்டகாசமான சைட் டிஷ் வெஜ் சால்னா ஹோட்டல் ஸ்டைலில் செய்கிற மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சால்னாக்கு தேவையான பேஸ்ட் எப்படி ரெடி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வாணலையில் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் ஒரு பிரியாணி இலை, பட்டை 1 துண்டு, கிராம்பு 4, ஏலக்காய் 3, சோம்பு 2 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இதில் சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 அதுவும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்புறம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பூண்டு 4லேருந்து 5 பல், தக்காளி ஒரு 1.5 பழம், இதில் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், அப்புறம் கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. மசாலா வேகறதுக்கு தேவையான அளவு தண்ணி உள்ளே சேர்த்துக்கணும். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கணும். கசகசாவை எப்போவுமே 1 மணி நேரம் ஊற வச்சு தான் சேர்த்துக்கணும். இல்லைனா நம்ம மிக்சியில் அரைக்கும்போது அது நல்லா அரைப்படாது. கசகசா ஊறினா மட்டும்தான் நல்லா அரைப்படும். இப்போது இந்த மசாலாவில் இருக்க பச்சை வாசம் போகிறதுக்காக ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் மிதமான சூட்டில் வேக வைக்கலாம். 6லேருந்து 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா கொதிச்சிருக்குன்னு. இப்போ இந்த சமயத்தில் கருவேப்பிலை கொத்தமல்லி உள்ளே போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போது அடுப்பை நிறுத்திட்டு தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட் ஃபார்முக்கு எடுத்துக்கணும். மாதிரி ஏலக்காய், சோம்பு, கசகசா, பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆக்கும்போது நம்ம சால்னாக்கு நல்ல ஃப்ளேவர் தரும். இது மட்டும் இல்லாமல் ஹோட்டலில் செய்கிற சால்னா மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதத்துக்கு நம்ம நல்லா அரைச்சிக்கணும். இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை ஒரு பீஸ், நறுக்கிய பச்சை மிளகா 2, சோம்பு 1 டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நறுக்குனது 1, 1/2 தக்காளி பழம் நறுக்குனது, கொஞ்சம் கருவேப்பிலை இலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இன்றைக்கி நான் காய்கறி கேரட் 2, உருளைக்கிழங்கு 1, அப்புறம் பீன்ஸ் 10 எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த காய்கறி பிடிக்குமோ அந்த காய்கறியை நீங்கள் எடுத்துக்கலாம். காய்கறி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நாம் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கணும். இப்போது 1 கப் தண்ணி இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. காய்கறியெல்லாம் நல்லா கொதிச்சிட்ருக்கிற டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மசாலாவில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வைக்கலாம். ஒரு 15 நிமிஷம் போல் வேக வைக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், சால்னா நல்லா தயாராகிடுச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நாம் இதில் தேங்காய் பால் 1 கப் சேர்த்துக்கணும். தேங்காய் பால் சேர்த்துனா தான் இன்னும் சால்னா நல்லா ரிச்சாக க்ரீமியாக
ஃப்ளேவர் ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம கண்டிப்பாக தேங்காய் பால் உள்ள சேர்த்தணும். இப்போ நறுக்கின கொத்தமல்லி இலையை கொஞ்சமாக தூவி அடுப்பை விட்டு இறக்கி வச்சா வெஜ் சால்னா தயாராகிருச்சு. இன்றைக்கி நான் வெஜ் சால்னாவை பரோட்டாவோட வச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.